ஹே ஷால்ஸ் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஓணம் ஸ்பெஷல் லுக் தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி ஓணம். நான் இன்னைக்கு saree அண்ட் அதுக்கான லுக் தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கான எல்லாத்தையுமே முன்னாடியே நான் எடுத்து வச்சுட்டேன். இந்த கெட் ரெடி வித் மீ நான் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் பையன் ரொம்ப என்னை டிஸ்டர்ப் பண்ணான். ஆனால் அவனும் என்னோட வீடியோவில் இன்க்ளூட் ஆகிட்டே தான் இருப்பான். என்கிட்ட மைக், ட்ரைபாட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஐ எம் ஜஸ்ட் அ பிகினர். அதனால் நான் வீடியோ ஃபுல்லாக எடுத்துட்டு அப்புறமா தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோவில் நான் மேக்கப் பற்றியோ இல்லை டே இன் லைஃப் அப்படி போடலை. ஜஸ்ட் என்னை பற்றி இந்த வீடியோவில் பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துகிட்ருந்தேன். ஐ எம் ரீசெல்லர், ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட் கூட. ஆரி ஒர்க்ஸ் பண்ணுவேன். நாங்கள் டைலரிங் ஷாப் வச்சுருக்கேன். ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் ரெடி பண்ணணுன்னா கூட எனக்கு டிஎம் பண்ணுங்கள். இல்லை யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எப்படி ட்ரெஸ் கேட்டாலும் அதே மாதிரி அழகாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் ஒரு மல்டி டாஸ்கிங் பீப்புள் தான். பட் எனக்கு நான் எதிர்பார்க்குற மாதிரி எனக்கு ஆர்டர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. என்னதான் எனக்கு நிறைய என்கொயரிஸ் கேட்குறாங்க. பட் நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கிடையாது. ஜஸ்ட் மெஹந்தி இந்த இது தான் பண்ணுறேன். ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட்டே எல்லாருக்கும் ஆரி ஒர்க்லேருந்து மெஹந்தி வரைக்கும் எல்லாத்தையும் அவங்களே சஜஸ்ட் பண்ணிடுறதுனால நமக்கு தனிப்பட்ட முறையில் யாரும் ஆர்டர்ஸ் அதிகமாக எனக்கு ப்ளேஸ் ஆக மாட்டேங்குது. மேபி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிஸ் அதுவுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. முன்னாடிலாம் கொஞ்சம் நிறைய நான் முன்னாடி ஒர்க் போயிட்டுருந்தப்போலாம் எனக்கு ஆர்டர் வரும். நான் என் ஒர்க்கை பாதி ஸ்கிப் பண்ணிவிட்டு ஹாஃப் டே லீவ் வாங்கிட்டு அப்படிலாம் நான் மெஹந்தி ஒர்க்குக்கு போவேன். பட் இப்போ நான் ஒர்க்கை ரிசைன் பண்ணிட்டேன். வீட்டில் இருக்கேன். சரி மெஹந்தியை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு. ஆனால் இப்போ பார்த்தா எனக்கு ஆர்டர்ஸும் வரமாட்டேங்குது. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி ஆர்டர்ஸ் எடுக்கலாங்கிற ஸ்ட்ராட்டஜி எனக்கு தெரியலையா என்னன்னு எனக்கு புரியலை. உங்களுக்கு இதை பற்றி எதாவது தெரியும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக எனக்கு ஒரு சஜஷன் கொடுங்க. நான் அதை கண்டிப்பாக எடுத்துப்பேன். அப்புறம் என்னை பற்றி என்ன சொல்கிறது, நான் இப்போ தான் யூடியூப் சேனல் நான் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டேன். அது சும்மா சின்னதாக எப்போனா நான் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலேருந்து நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அதில் நான் ஃபர்ஸ்ட் என்ன வீடியோஸ் போட்டிருப்பேன் பாருங்களேன். ஒரு வீடியோவை எடிட் பண்ணி சாங்ஸ் ஆட் பண்ணி அவ்வளோதான் பண்ணியிருப்பேன். பட் அந்த வீடியோ எல்லாமே 1K வியூஸ் போயிருக்கு. அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்லாம் எனக்கு தோணலை. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு என் லைஃப்பில் நான் என்ன தான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இருந்தது. நான் நிறைய கம்பெனிஸ் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். அதுவும் எனக்கு செட் ஆகலை. எங்கள் அம்மாவோட ஷாப்பை பார்த்துட்டு சரி இப்படியே இருந்துருவோமா, இல்லை டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமா, இல்லை ஐடி ஜாப் போகலாமா, எனக்குள்ள பல கன்ஃபியூஷன்ஸ். இல்லை பியூட்டிஷியன் கற்றுக்கலாமா, எனக்கு ஃபேஷன் கோர்ஸ் படிக்கணுமா, இல்லை என்ன மாதிரி பண்ணணுங்கிறது என்னோட லைஃப்பை என்னால் டிசைடே பண்ண முடியல. எனக்கு இப்போ 26 ஆகப்போகுது. இன்னும் நான் ஒரு ஸ்டேபிளான ஒர்க்கில் இல்லைன்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன மாதிரி நீங்களும் யாராவது இருக்கீங்களா, இல்லை நான் மட்டும்தான் அப்படி இருக்கேனா? எனக்கு புரியவே இல்லை சுத்தமாக. இப்போது சரி ரொம்ப நாள் கழிச்சு இப்போ திருப்பி நான் சரி யூடியூப் சேனல் எடுப்போம். இதில் நம்ம பண்ணுறத வீடியோ எடுத்து போடுவோம். எந்த அளவுக்கு ரீச் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். தென் நமக்கு என்னெல்லாம் நல்ல விஷயம் தெரியுதோ அதெல்லாம் யூடியூப்பில் நம்ம ஷேர் பண்ணலாம். ஒரு எபிசோட் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். வாய்ஸ் ஆஃப் ஷா, என் பேர் ஷாலினி. ஸோ வாய்ஸ் ஆஃப் ஷா அப்படின்னு பண்ணி சின்ன எபிசோட்ஸ், அந்த எபிசோட்ஸில் நமக்கு எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு நல்ல விஷயங்களை போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இன்னும் அதுக்கு எந்த ஷூட்டும் நான் பண்ணலை. பண்ணிவிட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். தென் இப்போ எனக்கு மெஹந்தி ஆர்டர்ஸ், ஆரி ஒர்க் இதில் எந்த ஆர்டர்ஸ் கிடைச்சாலுமே நான் பெஸ்ட்டை கொடுப்பேன். மேக்கப் ஆர்டிஸ்ட் யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா, ஐ எம் பிகினர் தான். எனக்கு எந்த அளவுக்கு மெஹந்தி போட தெரியுங்கிறத நீங்கள் என்கிட்ட டிஎம் பண்ணிங்கன்னா என்னோடய ஒர்க்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஓகேவா இருந்தால் என்னை நீங்கள் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணலாம். மேக்கப் ஆர்டிஸ்ட் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னை சஜஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆரி ஒர்க், மெஹந்தி இது ரெண்டுமே ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் காம்போவாக எடுத்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் பண்ணிக்கலாம். தென் என்னை பற்றி வேறு என்ன பேசுகிறது, இந்த வீடியோவில் இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். நிறைய பேசிகிட்டே இருந்தேன்னா போர் அடிச்சிடும். என்னை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், இல்லை என்னோடய வீடியோஸ் பார்க்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
என்னோட ஒரு சில ஃபோட்டோஸ் வித்தவுட் ட்ரைபாட் நானாவே எடுத்த ஃபோட்டோஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஹாப்பி ஓணம். ஃபாலோ ஃபார் மோர்.